இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மரவள்ளி சாகுபடி செய்யும் விவசாயிகள் தை மாசி பட்டத்தில் நடவு செய்யும் போது வெயில் காலத்தில் உப்பு நீரால் செடிகள் பாதிக்கப்பட்டு காய்ந்துவிடும் சூழல் உள்ளது. எனவே உப்பு நீரை கொண்டு தரம் குறைந்த பாசன நீரில் பயிர் செய்யும் விவசாயிகள் இந்த பருவமழையை பயன்படுத்தி கார்த்திகை பட்டத்தில் நடவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனால் வெயில் காலத்தில் செடிகள் காய்ந்து விடாமல் ஓரளவு தடுக்க முடியும். தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் ஆவணி பட்டம் நடவு செய்துள்ள பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன் மற்றும் அசுவினியின் பாதிப்பு தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறியானது இலைகள் மேல் நோக்கி சுருண்டு காணப்படும். எனவே பருத்தி விவசாயிகள் இப்பூச்சிகளை கட்டுப்படுத்த ஆரம்ப நிலையில் வேப்ப எண்ணெய் 3 மில்லி மற்றும் காதி சோப்பு 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து தெளிக்கவும். இதன் பாதிப்பானது பொருளாதார சேத நிலையை தாண்டும் போது இமிடாக்ளோபிரிட் 17.8% SL என்ற பூச்சிக்கொல்லி 1 மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலைவழி தெளிப்பாக காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி PNB உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 13/11/2025 வியாழக்கிழமை அன்று லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர், சுய உதவி குழுக்கள் இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பயிற்சி குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், பஞ்சாப் நேஷனல் வங்கி, உழவர் பயிற்சி மையம், பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 09885757516. இனி வருவது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம். 5 வோல்ட்டின் பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கு தருமபுரியில் குறைந்தபட்சமாக 422 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 735 ரூபாய்க்கும் சராசரியாக 631 ரூபாய்க்கும், கோவையில் குறைந்தபட்சமாக 660 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 709 ரூபாய்க்கும் சராசரியாக 686 ரூபாய்க்கும், வாணியம்பாடியில் குறைந்தபட்சமாக 645 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 720 ரூபாய்க்கும் சராசரியாக 659 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 650 ரூபாய்க்கும் சராசரியாக 501 ரூபாய்க்கும், ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக 560 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 700 ரூபாய்க்கும் சராசரியாக 640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 29.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 22.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.3% காற்றின் வேகம் மணிக்கு 1.6 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.6% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 11.05 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 179.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 938.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.